வணக்கம். ஹலோ. வணக்கம் ஐயா, எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன். யாருக்காக பார்க்க போகிறீங்க? எனக்காக பார்க்கணும். என் பேர் அருண்குமார். ஓகே, உங்கள் பிறந்த தேதி சொல்லுங்க ஐயா. 6/5/1985 மே 6. 6/5/1985. பிறந்த நேரம் 5:37 PM. 5:37 PM. பிறந்த இடம் ஐயா? பிறந்த இடம் சொல்லுங்க. பிறந்த இடம் சொல்லுங்க ஐயா. இடம் வந்து கோயம்புத்தூர். கோயம்புத்தூர். ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. நட்சத்திரம் அனுஷம். அனுஷ நட்சத்திரம் விருச்சிக ராசி, துலா லக்னமா? ஆமாங்க. துலா லக்னம். எந்த ஊர்ல இருக்கிறீங்க? இப்ப கோயம்புத்தூர்ல இருக்கிறீங்களா, வேற வெளியூர்ல இருக்கிறீங்களா? கோயம்புத்தூர்ல இருக்கிறீங்க. கோயம்புத்தூர்லேயே இருக்கிறீங்க. சுக்கிர தசை இப்போ நடந்துகிட்டு இருக்கு. சுக்கிர தசை ஏற்கனவே தசை. சுக்கிரன் வந்து உங்களுக்கு உபய வீட்டில் தானே இருக்கிறார். இது வரைக்கும் நடந்த திசைகள்லாம் புதன் தசை, சுக்கிர தசை. உபய வீடுகளில் இருக்கக்கூடிய அமைப்புனால 8, 12ஆம் இடம் 12ஆம் இடம் சுபத்துவமாக இருந்தாலும் இன்னும் வந்து வெளியூருக்கு போக முடியாத ஒரு சூழல். ஆனால் உங்களுக்கு சூரிய தசை கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 4-5 வருஷம் கழிச்சு நீங்கள் கோயம்புத்தூரில் இருக்க முடியாதுங்க. கேட்குதுங்களா? எனக்கு வந்து நான் மண் சம்பந்தப்பட்ட ஒரு தொழில் வந்து ஆரம்பிச்சிருக்கேன். சரி, மண் சம்பந்தப்பட்ட தொழில் சனியோட தான், நிலம் சார்ந்த. 3 வருஷமா எந்த ஒரு முன்னேற்றம் இல்லைங்க. சரி, கண்டிப்பா பண்ணலாமா வேண்டாமான்னு தான். 3 வருஷமா உங்களுக்கு எந்த விதமான முன்னேற்றமும் இல்லை அப்படின்னு சொல்ல வரீங்களா? மண் சம்பந்தப்பட்ட தொழில் உங்களுக்கு நல்ல தொழில் தாங்க. உங்களுக்கு மண் சம்பந்தப்பட்ட தொழில் நல்லா இருந்தாலும் இப்போ சுக்கிரதசையில் உங்களுக்கு சனி புக்தி நடந்துகிட்டு இருக்கு. சுக்கிரதசையில் குரு புக்தி தாங்க அவங்க கடுமையான உங்களுக்கு நெகட்டிவான அமைப்புகள் இருந்தது. சுக்கிர 2023 ஒரு வருஷத்துக்கு இப்போ ஒரு வருஷமா நல்லா தானே இருக்கிறீங்க, பரவாயில்லாம இருக்கிறீங்களே. இப்போ ஒரு வருஷம் இல்லைங்கய்யா. ஒன்னும் அந்த நாம ஒன்னும் மண் தொழில் அந்த ட்ரை பண்றேன். பட் எதுவுமே நம்ம கரெக்டா அரசு சம்பந்தப்பட்டவங்கள தான் கனிம வளத்துறையில தான் போறேன். அது வந்து நம்ம கரெக்டாவே செட் ஆகல. தோல்வி மேல் தோல்வி தான் வருதுங்க. கனிம வளத்துறை நல்லா இருக்குங்க. துலா லக்னத்துக்கு குரு புக்தி தாங்க நல்லா இருக்காது. இந்த குரு புக்தி ஏதாவது உங்களுடைய பிறந்த நேரத்தில் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் முன்ன பின்ன இருந்ததுன்னா 6 மாதம் முன்ன பின்ன தசாபுக்தி அமைப்புகள் போயிடும். சுக்கிரதசை குரு புக்தியில் 2021, 22, 23 ஜூன் வரைக்கும் உங்களுக்கு நல்லா இருக்கக்கூடாது. அந்த 3 வருஷம் நல்லா இல்லாமல் இருந்ததா? 2021, 22, 23. ஆமாம், அந்த 3 வருஷம் நல்லா இருக்கக்கூடாது. இப்போ வந்து சனி புக்தி ஆரம்பிச்சிருச்சு. கிட்டத்தட்ட ஒளிபுரிந்திய சந்திரனோட இருக்கக்கூடிய சனி புக்தி உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல பலன்களை தான் செய்யும். அதெல்லாம் ஒன்றும் சனி புக்தி கெடுக்கிறது அமைப்புகளை செய்யாது. கனிம வளம்னு சொல்லப்படக்கூடிய மண், கல், க்ரெஷர் இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். இதையே செய்யுங்க, நல்லாவே இருக்கும். அடுத்து இப்போ சுக்கிரதசையில் 6ஆம் இடத்துல சுக்கிரன் வலுத்து இருக்கிறாரு. வேலையும் செய்து தொழிலும் சுக்கிரதசை வரைக்கும் நீடிக்கும். வேலையும் செய்யணும், தொழிலும் பார்க்கணும். சூரிய தசை கூட உங்களுக்கு ராகுவோட உச்சனாக இருக்கக்கூடிய அமைப்பு. ராகுவோட சேர்ந்து கெட்டிருந்தாலும் கெடுபலன்களை செய்ய மாட்டார். ஆகவே இந்த ஜாதகத்தில் வேலைக்கும் போங்க, வேலை செய்துக்கிட்டே நீங்கள் சைடில் தொழில் பாருங்க. சரிங்களா? அரசியலா? சரியா வராதுங்க. அரசியலில் வந்து உங்களுக்கு அறிமுகங்கள் இருக்கும், அவ்வளோதான். சூரியன் உச்சமாக இருக்கறனால எம்எல்ஏ தெரியும், மாவட்ட செயலர் தெரியும், மந்திரி தெரியும், கவுன்சிலர் தெரியும்னு சொல்லிக்கலாம். உங்களுக்கு அரசியல் ஒத்து வராதுங்க. வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. மண் சம்பந்தப்பட்டது செய்யுங்க, அது உங்களுக்கு நல்லாவே வரும், கவலைப்படாதீங்க. கனிமம் சம்பந்தப்பட்ட ஆற்று மண், நிலம் சம்பந்தப்பட்ட, ஏன்னா சனி சுபத்துவமாக இருக்கனால மண் சம்பந்தப்பட்டது நல்லா இருக்கும். அடுத்த வருஷம் பிறக்கும் போதே ஓரளவுக்கு நல்லா இருக்கும். சனி புக்தியாக நல்லா தான் இருக்கும். வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க.